எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீயோட வந்து பார்த்தீங்கன்னா 80 days கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோட சேனலை முன்னை பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணதாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு, இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா, ஒரு குடிபோதையில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹாலிசம் அருந்துட்டு இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை சரமாரியாக தாக்கி வெட்டி கொலை பண்ணியிருக்காரு. மர்டர், கொலை பண்ணிட்டார். ஸோ மதுரையில் திருமங்கத்தில் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்றுட்டு இருந்த ஒரு நபர் பேருந்து நடத்தினாருங்க. இவர் வந்து திருவண்ணாமலைக்கு ஃபேமிலியோடு போகிறதுக்காக அந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அவங்க ஃபேமிலி வந்துட்டுருக்காங்கன்ட்டு. இந்த நேரத்தில் ஒரு குடிபோதையில் ஒரு ஆசான், இவர் வந்து பார்த்திங்கன்னா இளைஞர், 18 வயசு தான் ஆகுது இந்த பையனுக்கு. இவர் வந்து குடிபோதையில் சரமாரியாக தாக்கி வெட்டி கொலை பண்ணியிருக்காரு. அந்த ஃபேமிலிக்கு யார் பதில் சொல்கிறது? இவர் வெட்டி கொலை பண்ணிவிட்டு இவர் ஜெயிலுக்கு போயிட்டாருங்க, கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த கொலை செய்யப்பட்ட அந்த நபரை வந்து யார் வந்து அவங்க ஃபேமிலியை பார்க்குறது? ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. இதுதான் எப்படின்னா, சென்னையில் பள்ளிக்கரணையில் வந்து பார்த்திங்கன்னா சரமாரிக்காக அவன் வந்து கார் ஓட்டிகிட்டு போயிருக்கான் குடி போதையில் ஒருத்தவன். அவனை பிடிக்க போய் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்துருக்காரு. மடிப்பாக்கத்தை சேர்ந்தவர் அவருக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 9வது படிக்கிற ஒரு பெண் குழந்தைங்க, 7வது படிக்கிற ஒரு பெண் குழந்தைங்க, மனைவி, குழந்தைங்கள விட்டுட்டு அந்த காவல்துறையினர் வந்து இறந்து போயிட்டார் பிடிக்க போய் அந்த நபரை. ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய இருக்குது. இவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான தண்டனை, இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான தண்டனையை அனுபவித்து இவங்க சாவணுங்க. ஆமாம், சாபக்கேடு தான் இது. பாவம், அந்த குடும்பத்தில் என்னங்க பாவம் பண்ணாங்க? ஒரு பஸ் ஸ்டாப்பில் வந்து அந்த ஒரு நபர் நின்னது ஒரு குத்தமாக, தனியார் பேருந்து நடத்துனர் வந்து நின்னார். அவரை சரமாரியமாக வெட்டி கொலை பண்ணியிருக்கிற அளவுக்கு குடிபோதையில். அப்படி என்னங்க இவங்க குடிக்கிறாங்க? சரி, அதை தான் பார்த்தா போலீஸ்காருக்கு இந்த நிலமை, காவல்துறையினருக்கும். பள்ளிக்கரணையில் சென்னையில் வந்து சரமாரியாக காரை ஓட்டிகிட்டு போயிருக்காப்புல. அந்த நபரை பிடிக்க போய் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தூக்கி வீசப்பட்டு இறந்துருக்காரு. பைக்கில் போயிட்டு இவர் அந்த காரை வந்து பிடிக்கிறதுக்காக போயிருக்கார், பைக்கில் தூக்கி வீசப்பட்டு இறந்துருக்கார். இவங்க ஃபேமிலி யாரை பார்க்குறது? அந்த பேருந்து நடத்தினார், அவருக்கும் வந்து காலேஜில் படிக்கிற ஒரு பொண்ணு இருக்குது. அந்த ஃபேமிலிக்கு யாருங்க பதில் சொல்கிறது? குடிக்கிறவன் இவன் கைது பண்ணிட்டு இவன் போய் ஜெயிலில் உட்காந்துக்கிறான். இந்த ஃபேமிலி என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்குன்னு குடும்பங்கள் இருக்குது, பிள்ளைகள் இருக்குது. இதுக்கு என்னங்க இருக்குது பதில் இருக்குது? கடவுள் கடுமையான தண்டனை உங்களுக்கு வழங்கப்படணும், கொடுக்கணுங்க. கடுமையான தண்டனை இருந்தால் தான் இந்த குடிபோதையில் உள்ள ஆசானங்களாம் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு தரணும். மக்களே உஷாராக இருங்க. எவன் ஒருத்தவன் குடிச்சிட்டு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கானா அவனை கடுமையாக தண்டித்து என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு பொதுமக்கள் நீங்கள் வந்து சப்போர்ட்டாக இருங்க. ஏன்னா இப்போ இருக்க சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப கேடுகட்ட ஒரு ஜென்மனா அது குடிபோதையில் உள்ள ஆசான்கள் தான். அப்படி என்னங்க குடிச்சிக்கிட்டு அடுத்தவனை வெட்டுற அளவுக்கு நீ போகிற? நீங்கள் எதுக்கு அந்த அளவுக்கு குடிக்கிற? நீ ஒரு ஃபேமிலிக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? 1000 இருந்தாலும் ஒரு தாய் தந்தை மாதிரி வருமா ஒரு ஃபேமிலிக்கு? இழந்துட்டாங்க அந்த நபரை. இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்ல முடியும்? போலீஸர், காவல்துறையினருக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. நாமெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷன் போவோம். ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க அந்த காவல்துறை அதிகாரிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருக்கு பாருங்கள். இந்த குடிபோதை 2 ஆசான்கள் இளைஞர்களை வந்து தயவு செய்து சரமாரியான ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும். கடுமையாக தண்டனை வந்து கொடுக்கணுங்க. தமிழ்நாட்டில், இந்தியாவில் கடுமையாக தண்டிச்சாதாங்க அதர் கண்ட்ரிஸ்லாம் வாருங்க. ஒரு தப்பு பண்ணால் விட மாட்டாங்க. இங்கே லிபரலாக விட்டு 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 எத்தனை குடும்பங்கள் நாசமாக போகுது இந்த குடிபோதையில் உள்ள ஆசான்கள். நிம்மதியாக அவனுங்க குடிச்சிட்டு அவனுங்க ஜெயிலில் போய் உட்காந்துப்பானுங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துப்பாங்க. அந்த ஃபேமிலி யார் பார்க்குறது? இந்த பதிவு தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு குடிக்கிறவனாவது திருந்தணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்கும் இதுதான் தண்டனை. இந்த குடிக்கிறவனால அவனுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அவன் ஃபேமிலிக்கு பிரயோஜனம் இருக்கா? நாட்டுக்கு பிரயோஜனம் இருக்கா? அந்த ஃபேமிலி இப்போ இறந்தவங்க ஃபேமிலிக்கு என்ன பதில் சொல்ல முடியுமா? கடுமையான சட்டம் வந்து கொண்டு வரணுங்க. டாஸ்மாக் கடையை விற்றுட்டு இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுடைய
அவங்களுடைய வருமானத்துக்காக விற்கிறாங்க. இவனுங்க வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி ரோட்டில் சுற்றி ஒருத்தவங்களை சர மாதிரியே தாக்குற அளவுக்கு தைரியம் இருக்குது பாருங்கள். இந்த பதிவை நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஏன் வந்து இது வேதனையாக சொல்கிறேன்னா, அந்த ஃபேமிலி என்னங்க பாவம் பண்ணாங்க? அவங்களுக்குன்னு ஒரு பிள்ளைங்க இருக்காங்க, ஃபேமிலி இருக்குது. இந்த மனைவி என்ன பாவம் பண்ணாங்க யோசிச்சு பாருங்கள். ஒரு தவறே பண்ணாத ஒரு ஃபேமிலிக்கு இந்த தண்டனை. தவறு பண்ண இவனுக்கு ஜெயில் தண்டனை. இவன் போய் ஜெயிலில் உட்காந்துப்பான். இந்த ஃபேமிலி யார் பார்க்குறது? இந்த பதிவை தயவு செய்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஆள் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி குடிபோதையில் உள்ள ஆசான்களை சரமாரியாக தாக்கி உங்கள் தற்காப்பு கலைக்காக நீங்கள் தாக்குறதுல தவறே கிடையாதுங்க. சீலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களை குடிபோதையில் உள்ள ஆசான்கள் தாக்க வந்தாலோ திட்டினாலோ என்ன பண்ணாலும் உங்கள் தற்காப்பு கலைக்காக தயவு செய்து SOS அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 100 போலீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 1930 சைபர் கிரைம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்டிமேஷன் கொடுங்க தயவு செய்து. இந்த மாதிரி ஆளுங்களும் கடுமையாக தண்டிக்கப்படணும். இந்த 2 ஃபேமிலியை இழந்துட்டாங்க பாருங்கள். இந்த ஃபேமிலியில் உள்ள பிள்ளைங்களை யார் காப்பாற்றுறது? ஒரு காவல்துறை அதிகாரி அவரே இறந்துட்டார். ரொம்ப 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 வருத்தத்துக்குரிய ஒரு பதிவுங்க அது. சீலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தயவு செய்து மக்களே நீங்கள் உஷாராக இருங்க. குடிபோதையில் உள்ள ஆசான்கிட்ட நீங்கள் தயவு செய்து ஒதுங்கிடுங்க. உங்களுக்கு தாறுமாறாக ஏதாவது தொந்தரவுகள் கொடுத்தா உடனே இமிடியேட் ஆக்ஷன் அவங்கள வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க. அவங்க பார்த்துப்பாங்க. தேவையில்லாமல் 2 குடும்பம் வந்து இறந்து போச்சுங்க. 2 குடும்பம் இறந்து போகிறதுக்கு சமந்தான் 2 பேர் இறந்தது. 2 பேருமே குடும்பத்தோட தலைவர்கள். இந்த மாதிரி இந்த குடிபோதையில் இருக்கிறவங்கலாம் வந்து இவங்களெல்லாம் தண்டிக்கிறதுக்கு கடவுள் வந்து ஏன் யோசிக்கிறாருன்றது தெரியல. சீலர் காய்ஸ், உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சுகன்யா.